Hi students, welcome to my YouTube channel. In this video we are going to see an interesting topic called friction. So come, let's see this in detail. So what is friction? So ஒரு horizontal directionல ஒரு force வந்து அப்ளை ஆகுது. அது அந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் நம்மளுக்கு வந்து தடுக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்றாங்க. அதாவது ஒரு டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்காக எய்தர் புஷ் ஆர் புல் நம்ம பண்ணுறோம், ஒன்று தள்ளுறோம் இல்லை இழுக்கிறோம். அந்த மாதிரி பண்ணுறப்போ அதை வந்து அந்த எவ்வளோ அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து அந்த மூமெண்ட்டை வந்து தடுக்கிறதுக்கான ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ if a very gentle force in the horizontal direction is given to an object at rest on the table, it does not move. It is because of the opposing force exerted by the surface on the object which resists its motion. ஸோ நம்ம வந்து ஒரு ஜென்டலான ஃபோர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெரிய அயன் பார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து நம்ம ஜென்டலாக கொடுக்குறோன்னா அது மூவ் ஆகாது. பிகாஸ் ஏன்னா அது வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுத்துட்ருக்கு. திஸ் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் and which is always oppose the relative motion between an object and the surface where it is placed. So அந்த ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே it is opposing the relative motion. அதாவது நம்ம தள்ளுற நம்ம அதுக்கு மேலே கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து அதை அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸாக இருக்கும். அண்ட் இப்போ ஃபோர்ஸ் நம்ம வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஜென்டலாக தள்ளணும்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு. இப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம தள்ளுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து அதோட லிமிட்டை க்ராஸ் பண்ணதுலேயே அப்போ என்ன ஆகும்னா அது வந்து அந்த ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து ரிலேட்டிவ் மோஷன்னா என்னன்னு பார்க்கலாம். when a force parallel to the surface is applied on the object, the force try to move the object with respect to the surface. ஸோ நம்ம வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே, அதாவது இப்போ இந்த டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து சர்ஃபேஸுக்கு பேரலாக நம்ம வந்து அதை வந்து தள்ளணும் இல்லை இழுக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா அந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக மூவ் ஆகும். அதாவது ஒன்றும் இல்லை, அந்த ஹரிசாண்டலாக அந்த சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகுது இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. திஸ் ரிலேட்டிவ் மோஷன் இஸ் அப்போஸ்ட் பை த சர்ஃபேஸ் பை எக்ஸ்ட்ராக்டிங் எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் தி ஆப்ஜெக்ட் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி அப்ளைடு ஆப்ஜெக்ட். ஸோ என்னென்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகி அந்த மூமெண்ட்டை வந்து தடுக்குது. ஸோ அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் acts on the object parallel to the surface on which the object is placed. So frictional force என்ன ஆகும், it is the force, it is parallel to the surface. அப்படின்னா வந்து parallelனா அந்த சர்ஃபேஸோடையே கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் பர்பெண்டிகுலர்னா தெரியும், அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். there are two kind of friction. ஸோ ரெண்டு டைப் இருக்குது. one is static friction and another one is kinetic friction. So first we are going to see about the static friction. ஸோ நம்ம வந்து சொல்லியாச்சு, ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணோன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து திருப்பி வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் இட் கிவ்ஸ் சம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால் என்னென்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அப்போ அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் மேலே ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த மூமெண்ட்டுமே இல்லை, ஸோ ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அந்த ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஒன் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகி இட் கிவ்ஸ் அ ஃபோர்ஸ் ஆஸ் 0. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே 0 ஆகிடுது. இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரெஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் நம்ம வந்து நம்ம கையை வச்சு அதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். தட் இஸ் எஃப் எக்ஸ்டர்னல். அண்ட் இது வந்து எப்படி இருக்கும்னா அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த சர்ஃபேஸுக்கு பேரலாக நம்ம ஃபோர்ஸை கொடுக்கும்போது அப்போ அந்த சர்ஃபேஸ் என்ன பண்ணோன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக
நம்மளுக்கு இன்னொரு ஒரு ஃபோர்ஸை வந்து திருப்பி கொடுக்கும். அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் அதே ரெஸ்ட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு திருப்பியும் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ என்னன்னா இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இந்த ஃப்ரிக்ஷனல் அந்த சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணுற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எக்ஸாக்டாக வந்து என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அந்த சர்ஃபேஸ் நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால அந்த சர்ஃபேஸில் ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகுது இல்லையா, அந்த ஃபோர்ஸு அதுவும் ரெண்டுமே வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்றாங்க. அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆகும்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ எப்போ இருக்கும், நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும்போது எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. இப்போது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலை விட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அப்போ இன்க்ரீஸ் ஆகிறப்போ என்ன ஆகுனா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது அந்த மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அப்படின்றதுனால என்ன ஆகும்னா நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக த ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருக்கும், நம்ம கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் ஆஃப் பாயிண்டில் வந்து இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அண்ட் ஃபர்தராக நம்ம திருப்பி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஃபோர்ஸை வந்து நம்ம வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ the maximum static force that can be exerted by the surface அதுதான் வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ். எப்போ அந்த பாயிண்ட் அட் த பாயிண்ட் எங்கே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் எவ்வளோ இருக்கும் அதோட மேக்னிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் இன் தி ஈக்குவேஷன் 3.27. ஸோ என்னென்னா ஜீரோலேருந்து மியூஎஸ் n வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எஃப்எஸ் ஸ்மால் எஃப்எஸ் இஸ் தி ஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட மேக்னிடியூட். ஸோ அது வந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும், எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்றாங்கன்னா 0லேருந்து மியூஎஸ் n வரைக்கும் இருக்கும். ஸோ மியூஎஸ் இஸ் நத்திங் பட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா ஒவ்வொரு சர்ஃபேஸை பொறுத்து அதாவது ஒவ்வொரு மெட்டீரியலோட சர்ஃபேஸை பொறுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து மாறிட்டுருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா அதோட ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து சொரசொரப்பான வந்து ஒரு தரையாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த மியூஎஸ் இந்த கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே வந்து அந்த அந்த சர்ஃபேஸை வந்து பொறுத்து தான் இருக்குது. அண்ட் த நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நார்மல் ஃபோர்ஸ் சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டு mg அப்படின்றாங்க. அண்ட் பட் இட் நாட் பி ஈக்குவல் டு mg ஆல்வேஸ். ஸோ எப்போவுமே வந்து mgக்கு ஈக்குவலாக இருக்காது. இட்ஸ் இஸ் நத்திங் பட் அட் மாஸ் அது கிராவிட்டி. அண்ட் இங்கே வந்து பார்க்க போனால் இதில் வந்து கிளியராக என்ன சொல்லியிருக்குன்னா இட் இஸ் ஆஸ் த ரேஞ்ச் ஆஃப் 0 to அண்ட் த மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்றாங்க. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அதோட ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸை. And if the object is at rest and no external force is applied on the object, the static friction acting on the object is 0. அதான் என்னென்னா நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸும் கொடுக்கலனா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் வந்து இட் வில் பி இன் த வேல்யூ ஆஃப் 0. ஓகேவா? ஸோ எப்போ வந்து நம்ம வந்து அது வந்து கொடுக்குறோமோ அந்த எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸுக்கு பேரலாக நம்ம எப்போ கொடுக்குறோமோ எப்போ வந்து அது மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணு அதாவது அதை மூவ் ஆகிற அளவுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறத தாண்டி போகும்போது தான் வந்து நம்மளுக்கு அது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் when object begins to slide, the static friction acting on the object attains maximum. The static and kinetic இந்த ரெண்டு ஃப்ரிக்ஷனுமே பின்னாடி வந்து நம்ம கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனை பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு ஃப்ரிக்ஷனுமே எதை பொறுத்து இருக்குன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இட் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி
நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி பாடி. அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து சைட்லேருந்து தள்ளினா தான் வந்து நம்மளால தள்ள முடியும். இப்போது சப்போஸ் நம்ம வந்து அந்த வெயிட்டுக்கு மேலேருந்து நம்ம வந்து புஷ் பண்ணுறதுக்கு இல்லை புல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? இட் இஸ் வெரி ஹார்ட். இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் pressed hard on the surface then the normal force acting on the object will increase. அதாவது அந்த நார்மல் ஃபோர்ஸ்னால் என்னது? அப்வர்ட் ஃபோர்ஸ் இல்லையா? அந்த அப்வர்ட் ஃபோர்ஸை மீறி நம்ம வந்து ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அது மேலே ஒரு புஷ் பண்ணி, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்னா M1 மேலே ஒரு M2ன்ற ஒரு மாசை அதுக்கு மேலே கூட ஆட் பண்ணோன்னா என்ன ஆகுது? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு மூவ். நம்ம வந்து வெயிட்டுக்கு மேலே இன்னொரு வெயிட்டு ஜாஸ்தியாக ஆட் பண்ணால் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து நார்மல் ஃபோர்ஸுக்கு மேலே நம்ம வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை மூவ் பண்ண ட்ரை பண்ணோன்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு மூவ். And next one is here it is a table. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் அதோட கோஎஃபிஷியன்ட், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட், அதாவது இந்த பேஜோட லாஸ்ட்டில் அந்த ஹைலைட்டட் பாக்ஸில் போட்டிருக்காங்க பாருங்கள், டேபிள் 3.1. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்டீரியல் அண்ட் அதோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் கிளாஸ் அந்த மெட்டீரியலுக்கு வந்து இட் ஹாஸ் அ ஃப்ரிக்ஷன் ஆஃப் 1. அண்ட் ஐஸ் உங்களுக்கே தெரியும், ஐஸ் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது வந்து 0.1 மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஸ்டீலும் இட் இஸ் ஆஃப் பாலிஷ்டு சர்ஃபேஸ் அண்ட் வுட்டும் வந்து ஒரு பாலிஷ்டு சர்ஃபேஸ்னால அங்கெல்லாம் வந்து ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ரப்பர் டயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம டயர்லாம் வந்து ரோடில் வந்து ஸ்டெடியாக அது போகணுன்னா வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால் இட் ஹேஸ் தி ஹை கோஎஃபிஷியன்ட். ஸோ இட் ஹேஸ் 1. அண்ட் ரப்பர் டயர் அண்ட் வெட் ரோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை டைமில் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0.7 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் we are going to see about the kinetic friction. kinetic friction இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னா வந்து அதுதான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது அதை அப்போஸ் பண்ணுற ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றோம். இப்போ ஆல்ரெடி அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்டில் இருக்குது. அப்போ அந்த மூவ்மெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை வந்து நம்ம அப்போஸ் பண்ணி அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இல்லையா? ஸோ அதுதான் வந்து என்னென்னா கைனெட்டிக் ஃபோர்ஸ்ன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டிலேருந்து அப்போ தான் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்னா அப்போ அந்த டைமில் என்னாகும்? அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து அதுக்கப்புறமா ஒரு லெவலில் வந்து அந்த நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து அதால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்போ வந்து இருக்கிறது வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து ஒரு கார் வந்து ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்குது. அந்த மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த ரோடு வந்து நம்மளுக்கு ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுது இல்லையா? அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ அதை வந்து எஃப்கேன்னு வந்து டினோட் பண்ணுறாங்க, ஸ்டாட்டிக்கை வந்து எஃப்எஸ்ன்னு டினோட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து இந்த கார் வந்து இவ்வளோ ஒரு ஆப்ஜெக்ட்னு எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா we have to apply a force of equal and opposite to the kinetic friction. ஓகேவா? ஸோ இந்த ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து பண்ணுறது தான் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது என்னென்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை கொடுக்கணும்னா அந்த கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம வந்து பார்க்க போனோம். அங்கே வந்து நம்ம வந்து பார்த்தோம் எவ்வளோ அளவுக்கு வந்து மேக்ஸிமம் அது ரீச் ஆகும்னா 0 to ms(n) பார்த்தோம். அதாவது n மீன்ஸ் இட் இஸ் நார்மல் ஃபோர்ஸ். அண்ட் இங்கே ஃப்ரிக்ஷன் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். FK = mkn. இங்கே வந்து 0ன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த மூமெண்ட்டில் இருக்கிற அந்த ஃபோர்ஸை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். அங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால தான் 0 அந்த ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து FK = mkn, μkn. Μk is the coefficient of kinetic friction and n is the normal. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா here it is always அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா? ஸோ என்னென்னா ஸ்டாட்டிக்கோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போவுமே ஹையராக இருக்கும் கைனெட்டிக்கோட கோஎஃபிஷியன்ட்டை விட. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி கைனெட்டிக். ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரொம்ப வெயிட்டான ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஒரு
வெயிட்டான ரோலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரோலர்னால் வந்து அப்படியே நம்ம ரோட் ரோலர்லாம் பார்த்துக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு சிங்கிள் ரோலரை நம்ம வந்து கையில் ஒன்று இழுக்கிறோம் இல்லைன்னா தள்ளுறோம் அப்படின்னு வந்து ஒரு ரோலரை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அந்த ரோலரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே தவிர, அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நம்ம கஷ்டப்பட்டு தள்ளி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது அதுக்கப்புறமா வந்து அதை உருட்டிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதை விட உருட்டிட்டு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போவுமே அந்த ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்னாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டில் இருந்துட்டு மூவ் ஆகுறதா. ஸோ அது வந்து எப்போவுமே வந்து ரொம்ப கைனட்டிக்கை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, தே ஹவ் கிவன் அ salient futures இஸ் நத்திங் பட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் தான் வந்து salient ஃபீச்சர்ஸ்ன்றாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் ஒரு கம்பேரிசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ், இது வந்து ஸ்டார்டிங் மோஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே வந்து அப்போஸ் பண்ணுறது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஆல்ரெடி அது மோஷனில் இருக்குது, ஸோ அது மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் கொடுக்குது இல்லையா, அது வந்து கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி சர்ஃபேஸ் கான்டாக்ட். அதாவது என்னென்னா, அந்த சர்ஃபேஸ் வந்து அது வந்து அதோட அந்த ஃபோர்ஸ் வந்து அது வந்து இண்டிபெண்ட்ன்றாங்க. அதாவது மியூஎஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் மெட்டீரியல் இன் தி மியூச்சுவல் கான்டாக்ட். அது சர்ஃபேஸோட கான்டாக்ட் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து சர்ஃபேஸை வந்து independent of the surface of the contact, that is இங்கேயும் வந்து சர்ஃபேஸோட கான்டாக்டோட இண்டிபெண்ட்டாக இருக்குன்றாங்க. அண்ட் மியூகே டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ். ஸோ மியூஎஸ் வந்து அதாவது ஒன்றும் இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்து இருக்குது, அது என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்னு பொறுத்து இருக்குது. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நேச்சர் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்தும் இருக்குது, ப்ளஸ் டெம்பரேச்சரை பொறுத்தும் இருக்குது. அண்ட் the static friction depends on the magnitude of applied ஃபோர்ஸோட மேக்னிடியூடை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் இங்கே கைனட்டிக் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அண்ட் இட் ஹாஸ் அ வேல்யூ ஃப்ரம் 0 to MSN, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு MSN வரைக்கும் நம்மளுக்கு வேல்யூ இருக்கும். பட் இங்கே கைனெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் ஆல்ரெடி மூவிங் ஆப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணல இல்லையா, ஸோ ஆல்ரெடி மூவ் ஆகிட்டுருக்கு. அதனால் it can never be 0 and always equal to mkn. அதாவது நம்ம வந்து அது மூவிங் ஸ்பீடை தான் அதுதான் ஸ்டார்டிங் வேல்யூவாகவே இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ வந்து அடுத்த டாபிக் வந்து என்னென்னா, டு மூவ் அன் ஆப்ஜெக்ட் புஷ் ஆர் புல். நம்ம வந்து தள்ளுறதா இல்லை இழுக்கிறதா எது ரொம்ப ஈஸி அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹெவியான ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து புஷ் பண்ணுறோம் இல்லை புல் பண்ணுறோம், உங்களுக்கே வந்து எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் வந்து யோசித்து பார்க்கலாம். ஸோ அது இங்கே எக்ஸ்பெரிமெண்ட்டாக இல்லை ஒரு தியரிட்டிக்கலாக எப்படி வந்து அதை அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், when object is pushed at an arbitrary angle theta. ஸோ ஒரு ஆங்கிள்லேருந்து புஷ் பண்ணுறோம். ஸோ அது வந்து பின்னாடி டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆங்கிள்லேருந்து புஷ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆங்கிளை வந்து நம்ம 0 to π/2 ஆங்கிள் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து தள்ளுறப்போ நம்மளோட ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் கேன் பி ரிசால்வ் இன்டு 2 காம்பனன்ட்ஸ். அதாவது அந்த ஃபோர்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ இட் ஃபார்ம்ஸ் லைக் அ ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம அந்த ஃபோர்ஸை வந்து எப்படி இந்த காம்பனன்ட்ஸாக எழுதுகிறோம் அப்படின்னா, F sin theta and F cos theta. F sin theta is the parallel to the surface, அதாவது அது வந்து adjacent. சரி, ஒரு ட்ரையாங்கிளை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அட்ஜசன்ட் இருக்கும், ஒரு ஆப்போசிட் ஒன்று இருக்கும் இல்லையா, 2 சைடு இருக்கும். 3வது சைடு வந்து இந்த ஹைபாட்டனியஸ் சைடு, அது வந்து ரிசல்டன்ட்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிளுக்கு வந்து கீழே சர்ஃபேஸோடு இருக்கிறது வந்து இட் இஸ் ஆஃப் அட்ஜசன்ட், அதாவது பேரலல் டு த சர்ஃபேஸ்னால் வந்து அட்ஜசன்ட் சைடில் இருக்கும். அண்ட் பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ்னால் அது வந்து ஆப்போசிட் சைடு. அந்த ரிசல்டன்ட் சைடு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஹைபாட்டனியஸ் சைடு. ஓகேவா? ஸோ அது எப்படி எழுதுறோம்னா எஃப் சைன் தீட்டா அண்ட் இன்னொன்று வந்து எஃப் காஸ் தீட்டா. அந்த டோட்டல்
ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா mg + f cos theta அப்படின்னு இருக்கும். அதாவது என்னன்னா நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இன்க்ரீசஸ் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து புஷ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ புஷ் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா y ஆக்சிஸில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. ஸோ இங்கே இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டயக்ராம் 3.26ல் ஸோ டயக்ராம் 3.26ல் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் மூவ் ஆகுது, அதாவது ஹரிசாண்டலாக தான் அது மூவ் ஆகுது, வர்டிக்கலாக அது மூவ் ஆகலை. அப்போது இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம்னா n புஷ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம புஷ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் அதோட நார்மல் புஷ் பண்ணுறதோட நார்மல் n புஷ் ஈக்குவல் டு mg + f cos theta, ஓகேவா? ஸோ இது வந்து புஷ் பண்ணுறப்போ இருக்கிற நார்மல்னால் நம்மளுக்கு தெரியும் இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிங் ஃபோர்ஸ் கொடுக்கறது தான் வந்து இப்போ நார்மல் ஃபோர்ஸ். இங்கே வந்து அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் இருக்கு இல்லையா, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். mg இஸ் த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் n இஸ் த நார்மல் ஃபோர்ஸ். அது வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ அது வந்து இப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fs is equal to ms n push, ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம வந்து n புஷ் ஏற்கனவே நம்ம வந்து மேலே இருக்கிற ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணியிருக்கனால அதை அப்படியே அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ms × mg + f cos theta அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே திருப்பியும் வந்து நம்ம வந்து புல் பண்ணுறதுக்கான அதாவது ஈக்குவேஷனை வந்து எழுதலாம். புல் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர் 3.27ல் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் டேரெக்டாக டிரைவ் பண்ணாங்க n புல் ஈக்குவல் டு mg - f cos theta. அதாவது என்னென்னா இதுக்கு வந்து எப்படின்னா இட் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கனால அங்கே என்ன பண்ணியிருக்காங்க mg - f cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்வேஸ் நம்ம எப்போவுமே வந்து புஷ் பண்ணுறதை விட புல் பண்ணுறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் சொன்னாங்க இட் இஸ் ஈஸியர் டு புல் அன் ஆப்ஜெக்ட் தேன் டு புஷ் டு மேக் இட் மூவ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு புஷ் பண்ணுறதை விட புல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சர்ஃபேஸுக்கும் அந்த நார்மலுக்கும் ஒரு நடுவில் வந்து ஒரு ரிசல்டன்ட் போட்டோம்னா அதுதான் வந்து அதோட ஆங்கிள். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நார்மலுக்கும் ரிசல்டன்ட்டுக்கும் இருக்கிற அந்த அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆங்கிள் தான் வந்து ரிசல்டன்ட் ஆங்கிள். ஸோ இங்கே எப்படி டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். the angle of friction is defined as the angle between the normal force. நார்மல் ஃபோர்ஸ் வந்து எதில் கொடுத்துருக்காங்க பார்க்க, ரெட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் தி நார்மல் அண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்து தீட்டா தான் அந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதிலேருந்து இதோட மேக்னிடியூட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். மேக்னிடியூட் இஸ் நத்திங் பட் நம்ம என்ன பண்ணுவோம், r is equal to √(fs max the whole square plus n square). இதுதான் வந்து அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் tan theta is equal to f max by n, ஓகேவா? இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. அண்ட் இந்த நம்ம வந்து எஃப் மேக்ஸ் ஏற்கனவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் மேக்ஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம வந்து எஃப்எஸ் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், ஸோ ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்போ வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு msn, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் தி நார்மல் ஃபோர்ஸ். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் fs max by n equal to μsன்னு கூட எழுதலாம். ஸோ μs ஏற்கனவே fs max by n வந்து ஏற்கனவே வந்து நம்ம tan தீட்டாக்கு வந்து ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3.32வையும் 3.33யும் நம்ம ஈக்குவேட் பண்ணோன்னா வில் கெட் ms is equal to tan theta. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ ms is equal to tan theta. நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் is equal to the tangent of the angle of friction. ஸோ நம்மளுக்கு தீட்டா தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னு சொல்லியாச்சு இல்லையா. ஸோ μs என்னது, இட் இஸ் அ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தட் இஸ் ms is equal to the tangent of the angle of friction.
tan theta அதுதான் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி tangent of the angle of the friction அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? So that's all for this video, and a new topic we'll be seeing in the next video. And subscribe if you don't want to miss the videos. Thank you.